ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏ லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கீரையை வச்சு செய்யக்கூடிய தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தொக்குன்னா எப்போயுமே தக்காளி அந்த மாதிரி தான் வச்சு பண்ணியிருப்பீங்க. இந்த தடவை வித்தியாசமாக கீரையில் பண்ணலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு எடுத்துக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். கொஞ்சம் புளி, இதெல்லாத்தையும் தனியாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சாப்பரில் சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். கடாய் சூடாயிருச்சு. அதில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. வெந்தயம் இதில் சேர்த்திங்கன்னா தான் அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை போட்டோன்னா நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா நம்ம சாப் பண்ண வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வரும்போது இது கூடயே சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன், தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூள். நான் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், மஞ்சள் லைட்டாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த ஆயிலில் நல்லா இந்த மசாலாலாம் வெந்து வந்துடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்கும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணி ஒரு கட்டு கீரை, பாலக்கீரையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. கீரையிலேருந்து தண்ணி வெளியே நல்லா வெந்து வந்துடும் கீரை. நம்மளுக்கு தொக்கு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படிங்கிறனால நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் லைட்டாக இதை வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் வெந்து நல்லா கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த கன்சிஸ்டன்சி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கு ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே செம்ம அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரைஸில் போட்டு கலந்து கூட ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து விடலாம். நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ரைஸோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். Happy eating, healthy eating.